செப்டம்பர் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம கவுண்ட் சுவாரஸ்யமாகிறது சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் போயிட்டு என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் தங்கலான். தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். ஆனால் இந்த படம் 4 வாரம் வரைக்குமே கரெக்டாக ஓடலை. ஆனாலும் கம்பெனி சைடில் வந்து 25 நாள் போஸ்டர் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஓட்டி 25 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கிளவராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 3 வாரம் மட்டும் தான் தியேட்ரிக்கல் சர்வே இருந்து 4வது வாரத்துலேருந்து காணும் தான் சொல்லணும். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாராஜா. மகாராஜா படமும் போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்ரிக்கல் ஓவரில் 85 நாள் கிட்ட தான் தியேட்ரிக்கல் கவுண்ட் கொடுத்துருக்கு. ஆனாலும் வந்து இந்த படம் ரொம்பவே ஒரு பெரிய ரன்னிங் டே கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இந்த இயர் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு வந்து விக்ரம் கமல் நடிச்ச விக்ரம் படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் தியேட்டரிக்கல்ல அதிக நாள். அந்த படம் 115 நாள் ஓடிச்சு. இந்த படம் 85 நாள் கிட்ட ஓடி இருக்கு. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் டெட்பூல் உல்வரைன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் வரப்போகுது. ஆக்சுவலி ஜூலை 26 வந்து இது கூட வந்து ராயன் வால்ஷட் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலி அது பேசியிருப்போம் சன் பிக்சர் அப்படி தான் எடுத்தவனே பில்டப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து காணாம போயிடும்ட்டு. ஆனா டெட்பூல் வந்து கண்டிப்பா இந்த படம் தியேட்டரிக்கல் வாட்ச். அதுவும் கிளைமேக்ஸ் சீன்லலாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஷட்லஸா ஒரு விஷயம் பண்றதுலாம் வந்து வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருந்த தியேட்டரிக்கல்ல. அதனால டெட்பூல் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம். ஸோ தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்பவும் ஒரு தியேட்டரை வச்சு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் QG. இந்த QGன்ற படம் கொட்டேஷன் கேங் அப்படின்றது தான் பார்ட் 1ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமே ஸ்டார் காஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா பிரியாமணி, சன்னி லியோன், ஜாக்கி ஷெரீப், அப்புறம் சாரா, தெய்வ திருமகள்ல சின்ன பொண்ணா நடிச்சுல விக்ரம பொண்ணா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சூப்பர் ஸ்டார் காஸ்ட் வச்சிருக்காங்க. ஹிந்திலையும் நல்லா ரிலீஸ் ஆகுது, தெலுங்குலையும் படம் வருது. ஏன்னா சன்னி லியோன், பிரியாமணின்ட்டு அந்த மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே தமிழுக்கும் பரிச்சயம்ன்றதுனால தமிழ் தான் இதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் மாதிரி தெரியுது. எனிவே ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் தெரியுது. ஒரு டார்க் ஷேட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ண வராங்க. பாப்போம், படம் பார்த்தா தான் ஃபுல்லா புரியும். எனிவே யாருக்காச்சும் கொஞ்சம் வந்து இந்த உமன் டாமினேஸ்டிக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலர் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல்ன்றது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல, ஆனா 10 தியேட்டரிக்கலுக்குள்ள தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் ARM. இந்த டைட்டில் பார்த்தோன்னே நான் ஏதோ AR முருகதாஸ் படம் தான் ஏதோ வருது போல இருக்குன்னு பார்த்துட்டாக்க இது ஒரு மலையாள படம், பேன் இண்டியா படமா எடுத்திருக்காங்க. நம்ம டொவினோ தாமஸ் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்னைக்கே ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஓரளவுக்கு 15-20 தேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. நிறைய ஷோஸ் இருக்கு. சிங்கிள் ஷோ மட்டும் போடல ஒரு தேட்டரிக்கல்ல. ஆனா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 தேட்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேட்டர் நம்மளால வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்பப்ப மாத்திக்கிட்டே இருக்காங்க தேட்டருக்காரங்க. எனிவே இது மலையாள படத்துக்குலாம் இங்க ஒரு ஆர்வம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ARM படத்தை வந்து ரொம்பவே பெருசா வந்து நம்ம சியான் விக்ரம், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் வச்சு கொஞ்சம் பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே படம் ரிசல்ட் நம்மளுக்கு கிளியரா தெரியாது. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த அளவுக்கு கவுண்ட் பண்றோம். இந்த எக்ஸ்பெக்டேஷனை ARM காப்பாத்திதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் சூர்யா சாட்டர்டே. இது ஒரு தெலுங்கு படம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சர்வே பண்ணிட்டு இருக்கிட்டே சொல்லலாம். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர்கள் கிட்ட தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. லாஸ்ட் வீக் கூட இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேட்டர் கிட்ட ஒரு 2-3 ஷோஸ்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரே தேட்டர்கள்ல. ஆனா இந்த வாரம் அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மக்கள் இந்த படத்தை போய் பெருசா பார்க்கலன்னு தான் சொல்லணும் தேட்டர்கள். ஆனா படம் நல்லா இருக்கு. தெலுங்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அங்க ஃப்ளட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே அடி வாங்கிட்டு இருக்கு. இன்னும் 100 கோடியே கிடைக்காம இருக்கு நம்ம நானி படத்துக்கு. நல்ல ஒரு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் வந்து படம் ஃப்ளட்டால பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கு. எனிவே 100 கோடி கண்டிப்பா அடிச்சிருவாங்க. ஆனா நெருங்கிட்டாங்க. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போற படம் அந்தகன். அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். போன வாரமே வந்து தேட்டரிக்கல இருந்து தூக்கிடுவாங்கன்னு பார்த்தாக்கா சர்வே ஆச்சு. அப்படி போய் கடைசியா ஒரு 2 ஸ்கிரீன்ன்றதுல போயிட்டு இருந்தா. அதை தாண்டி அந்த 2 ஸ்கிரீன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங் கெபாசிட்டி நல்லாவே இருந்துட்டு இருக்கு. இது இந்த வாரமும் கண்டினியூ பண்றாங்க. ஸோ பிரசாந்த் வந்து திருப்பி கம்பேக் கொடுத்துட்டாரத வந்து ரொம்பவே கிளியரா காட்டியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் அந்தகனையா நான் இவ்வளவு டாப்ல வச்சிருந்தேன். ஏன்னா சூர்யா சாட்டர்டே இப்பதான் வந்தது. அந்த படம் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெருசா சர்வே பண்ணல. பட் அந்தகன் வந்து லாங் ரன்ல வந்து சர்வே கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தும்பாட் அப்படின்ட்டு ஒரு படம். ஆக்சுவலி இந்த படம் வந்து ரீ ரிலீஸ்ல வருது. அதுவும் ஹிந்தியில தான் வருது. இது வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கிரீன் கிட்ட இப்பத்தி ரிலீஸ் பண்றாங்க. அநேகமா அதிகமாக நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹிந்திலலாம் வந்து ரொம்பவே பெருசா ரிலீஸ் பண்றாங்க. இது முக்கியமான காரணம் இந்த படம் 2018 வந்து சொல்ல போனா உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் சர்க்கார் அண்ட் 2.0 இந்த படங்கள் வரதுக்கு ஒரு மாசம் அந்த ஒரு ரேஞ்சில் வந்தது. ஆக்சுவலி இந்த படம் ஹிந்தியில வரும்போது ரொம்பவே சின்ன பட்ஜெட்டா தான் வந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு இட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஆனா இந்த படம் ஃபியூச்சரிட்டிக்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஆடியன்ஸ் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம தமிழ்லாம் கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். நீங்க ஏதாச்சும் இந்த வெப்சைட்ல இருந்தீங்கன்னா பாருங்க, இல்ல ஹிந்தி தெரியும்னா தியேட்டரிக்கலே போய் பாருங்க. இதை தியேட்டரிக்கலே ரிலீஸ் பண்றதுக்கு காரணமே இந்த படம் அவ்வளோ பெரிய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலி இந்த படம் வீட்டில் பார்க்கும்போதே கொஞ்சம் அல்லு கலப்புற மாதிரி தான் இருக்கும். அவங்க சொல்ற சில கதைகள் சில விஷயங்கள்லாம் அதை தியேட்டருக்கு இல்லாமல் போய் பார்த்தா மெர்சலா இருக்கும். ஸோ அதுக்கோசம்
தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். யாராச்சும் ஆரர் ரசிகர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாத்துருங்க. வேற லெவல் ட்ரீட் உங்களுக்கு. இந்த வாரம் வந்து பெருசா கவுண்டவுன்ல உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய படங்கள் இல்ல. அதனால கவுண்டவுன் நம்பர்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தரேன். நம்ம கூட அடுத்ததா இதே 3வது இடத்துல பார்க்க போற படம் டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனியும் ஒரு பேய் படம் தான். இந்த படத்தையும் தும்பாடு மாதிரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த படம் ரொம்பவே நல்லா, எனக்கு தெரிஞ்சு 100 கோடி கிட்ட வந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம அஜய் நானமுத்து ரொம்பவே அழகா இந்த படத்தை பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ட்விஸ்ட், அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்து நிறைய அறிவாளிகள் வந்து ரொம்பவே நோண்டி இண்டி அது எப்படி இது எப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு கமர்ஷியலா ஸ்கிரீன் பிளே வந்து நம்புற மாதிரி, அதாவது நான் சொல்ற ஒரு பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயம் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கா ஆரர் கமர்ஷியல் ட்ரீட்னு சொல்லுவேன் டிமாண்டி காலனி. இந்த படம் வந்து ஆடியன்ஸ் புல்ல வந்து இல்லவே இல்ல. முதல் 1 வாரம் 2 வாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் படம் அப்படியே சர்வே ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர் கிட்ட கொடுத்து அப்படியே ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்கிரீன் கிட்ட தான் வந்திருக்கு. இல்ல மோஸ்ட் ஆஃபா வந்து சிங்கிள் ஷோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் வாழை படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்துல 25வது நாள் போஸ்டர் வரும். வாழை லாஸ்ட் வாரம் பாத்தீங்கன்னா 20 தேட்டர் கிட்ட அப்படியே ஓடிட்டு இருந்து எல்லாம் வந்து உங்களுக்கு சனி ஞாயிறுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு பீக்கே எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மண்டேல இருந்தா ஓரளவுக்கு அப்படியே தேட்டர்களை ஏத்தி ஓட்டிருக்காங்க. மண்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா தேட்டர்கள் இந்த அளவுக்கு கிடைக்கல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்ன ஒரு 10 தேட்டர் கிட்ட தான் இருந்தது. அதுல ஃபில்லிங் கெபாசிட்டி இருந்தது. ஆனா வீக் டேஸ்ல வந்து உங்களுக்கு 20 தேட்டர் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அதுலயும் ஒரு சில தேட்டர்ல 2-3 ஷோஸ்லாம் போட்டுருந்தாங்க. பட் அங்க புல்லிங் கெபாசிட்டி இல்லன்னு தான் சொல்லணும் வாழைக்கு. எனவே இப்போ இந்த 25வது நாள் வர போற இந்த வாரத்திலயும் 4வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. நிறைய 2 ஷோஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சிட்டின்றது வந்து ஓவரால் தமிழ்நாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி தாங்க ஆகணும். இந்த டிமாண்டி காலனி ஓடாம இந்த வாழைலாம் ஓடுறதுன்னு நினைச்சா இந்த படம் ஓடுறதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்து எல்லாருக்கும் போய் சென்றடையணுன்ற ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் தான். கதையில பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பதியை கிரியேட் பண்ணி நான் ஏற்கனவே பேசிட்டு தான். இதுவே வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து ப்ளூ எல்லாம் விமர்சனம் கொடுத்துருக்காரு. வேற யாராச்சும் டைரக்ட் பண்ணி தாண்டுவீங்களா? என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு, வாழை என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க, இந்த சின்ன பையன் எப்ப பார் டீச்சரையே லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கான், கிளைமேக்ஸ்ல அவன் வேற செத்து போறான், அவன் பண்ண ஒரே வேலை டீச்சரை லவ் பண்ணது மட்டும் தான், அவன் செத்தா என்ன இருந்தா என்ன தான் இருந்தது. நம்மளுக்கு இந்த வாழை படத்தை வேற யாராச்சும் டைரக்ட் பண்ணா இந்த மாதிரி தான் விமர்சனம் கொடுத்துருப்பாரு. இன்னும் நிறைய பேசிடுறோம்னா இனிமே போகுது. ஒரு படத்துக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து அங்க சரியா பண்ணாமலே வந்து வெறும் பில்டப்ல மட்டுமே இந்த படத்தை வந்து அப்படி இருக்காம இப்படி இருக்காம அதுவாம இதுவாம அப்படி கஷ்டப்பட்டாலாமேன்ட்டு தேவையில்லாம வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைங்க. படத்துக்கு ரிவ்யூ பண்றவங்க வந்து எல்லா படத்தையும் ஒரே மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும். வேண்டியவங்க படத்தை ஒரு மாதிரியும் வேண்டாதவங்க படத்தை ஒரு மாதிரியும் வந்து ரிவ்யூ பண்ணி அநியாயத்துக்கு மக்களை வந்து தேட்டருக்குள்ளே திரும்பி உட்கார வச்சுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டிமாண்டி காலனிலாம் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்க வேண்டிய படங்க. ஆக்சுவலி எத்தனை பேர் மிஸ் பண்றீங்கன்னு தெரியல. நம்ம என்ன சொன்னாலும் அது நடக்க போறல. எனவே ஒரு சினிமா ரசிகனா ஒவ்வொரு படத்துக்கான கம்பேரிசனை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதுவும் வீக்லி டாப் 10 கவுண்டவுன் வர கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம இதே கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா நான் 2 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டு நினைக்கிறேன். இந்த படம் தியேட்டரிக்கல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. அதான் நம்ம விஆர் மால்ல அந்த பிவிஆர் சினிமாஸ்லன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 1000 நாள் தாண்டி ஓடுதான்னு தெரியலங்க இந்த படம். ஏன்னா சிங்கிள் ஷோ இவனுங்களை எடுக்க மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறானுங்க. தில்வாலே துல்கனி லியா ஜாங்கே அந்த படம் ஓடின மாதிரி 20 வருஷத்துக்கு ஓட்டுவாங்க போல இருக்கு ஒரே தேட்டரிக்கல வச்சு. ஓட்டாங்கன்றத தாண்டி அந்த ஒரு தேட்டருக்கு யாராச்சும் வந்துகிட்டே இருக்காங்க. எனிவே இதை ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இந்த கவுண்டர்ல அதுவும் கரெக்டான ஒரு டைமா தெரிஞ்சுது. ஸோ அதனால வந்து அந்த படம் வந்து இவ்வளோ நாள் ரன்னிங் எடுத்து அந்த தேட்டரிக்கல் ஆடியன்ஸ் புள்ளியோட ஓடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் இவ்வளோ டாப் கவுண்டர்ல கொடுத்துருக்கேன். நீங்க யாராச்சும் கரெக்டாக தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்களேன், இந்த படம் வந்து எப்போ அந்த விஆர் மாலில் போட்டு கண்டினியூஷனாக ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படியும் வந்து 2021 நான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த லவ்வர்ஸ் டேக்கோ என்னவோ போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துருக்கா இல்லை சிம்பு பர்த்டே இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு யாராச்சும் தெளிவாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம கூட அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்ட்ரீட் 2. இந்த ஸ்ட்ரீட் அப்படின்ற படம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிந்தி படம். ஆக்சுவலி ஹிந்தி வெர்ஷன் தான். இதே எதுக்கு நம்ம இவ்வளோ டாப்ல கொடுத்துருக்கோம் கேட்டீங்கன்னா நம்பர் 1க்கே கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வேற லெவலில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஹிந்தியில. இந்த படம் ஆகஸ்ட் 15 நம்ம டிமாண்டி காலனி தங்கலான்லாம் வரும்போது தான் வந்தது. அப்புறம் டபுள் ஐஸ் மாட்டி இந்த படம்லாம் வந்து நினைக்கிறேன் தெலுங்குலாம் எதுவுமே உருப்படல. இந்த ஆகஸ்ட் 15லேயே உருப்படியான ஒரு படம் சொல்லிட்டு இந்த படத்தை தான் சொல்லணும். அந்த ஸ்ட்ரீட்ன்றது பாத்தீங்கன்னா இந்திக்கே ஒரு இண்டஸ்ட்ரி டைப் போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆக்ஷன் படம் தான் வந்து 800 கோடி தாண்டி கலெக்ஷன் எடுத்திருக்கு. முதல் முறையா ஒரு ஆரர் படம் வந்து ஆரர் கூட சொல்ல தேவையில்ல, அதாவது ஆக்ஷன் இல்லாத ஒரு படம் வந்து உங்களுக்கு 800 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்ட் 2 தான். இது 2018 தான். ஆக்சுவலி இந்த தும்பார்லாம் வரும்போது தான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது. ஒரு 25 கோடி கிட்ட எடுத்தது, ஒரு 180 கோடி கிட்ட வசூல் பண்ண படம் தான். ஆனா இந்த படம் 50 கோடி கிட்ட எடுத்த படம் தான். பட் 800 கோடி தாண்டி இன்னமும் வசூல் ஓடிட்டு இருக்கு. நம்ம சிட்டிலேயே ஓடிட்டு இருக்குங்க. ஹிந்தி வெர்ஷன் வந்து ஒரு 28 கிலோ போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல நிறைய ஃபில்லிங் கெபாசிட்டியா வந்துட்டு இருக்கு. அநேகமா இப்ப 10 கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். ஆனா ஃபில்லிங் கெபாசிட்டி நல்லா இருக்கு. கதை ஒண்ணுமே எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. எனிவே என்ன ஒரு அட்ராக்ஷன் ஆடியன்ஸுக்கு போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுக்குமே வந்து தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஆக்சுவலி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு தமிழ் தாண்டா தெரியும், நான் ஹிந்திலாம் புரியாரானீங்கன்னா அந்த மூவி எக்ஸ்பிளைன்ல போயிட்டு கேளுங்க. ஆக்சுவலி பார்த்த சந்தோஷம் கண்டிப்பா சின்னதாக
கிடைக்கும். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் என்ன படம் பார்க்க போறோம்? கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட் ஆக்சுவலி நம்பர் 1 இடத்துக்கு மிக மிக தகுதியா வந்து வருதுன்றது நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்டான்றதை தாண்டி வருஷ கணக்காகுதுங்க வீக் டேஸ்ல வந்து தேட்டரிக்கல் ஃபில்ல பார்த்து. ஆக்சுவலி அதை தாண்டி இந்த 2வது வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தேட்டரிக்கல் ஓடுறது. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ சங்கம் தேட்டர் இருக்குனாக்கா சங்கம், டீலான்ச்சி, பத்மம் எல்லாத்துலேயுமே வந்து ஓட்டுறாங்க. இப்போ ஈகா இருக்குன்னா ஈகா, அனுஈகா, ஆல்பர்ட்ல ஆல்பர்ட், பேபி ஆல்பர்ட், இந்த மாதிரி 2வது வாரத்திலையும் இந்த மாதிரி தேட்டரிக்கல் ரன் கொடுக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய படம் வந்து அதிகபட்சமாக 2 வாரத்துக்கு இந்த ஒரு தேட்டரிக்கல் ஓடும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இப்போ ரேர் ஆகி போச்சு ரொம்ப நாளாக. ஆக்சுவலி அதை தாண்டி அந்த மாதிரி தேட்டரிக்கல் கொடுத்ததையும் மீறி அதிகபட்சம் ஃபில்லிங் கெப்பாசிட்டி ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வேலன் வெளியில் ஓரளவுக்கு சுமாராக தேட்டரிக்கல் ஃபில்லிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஷோ டைமில் ஃபில் ஆகும். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை தேட்டரிக்கல் ஃபில்லிங் வந்து ரொம்பவே பெட்டராக போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஸ்க்ரீன்லேயும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆக போகுதுங்க. ஆக்சுவலி திருப்பியும் ஒரு பெரிய நம்பரில் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம விஜய் படத்துக்கு கோட்டுக்கு வரதான் போகுது. ரிவ்யூ வந்து நம்ம ரிவ்யூவர்ஸை தாண்டி ஆடியன்ஸ் கையில் இந்த படம் போயிடுச்சு. ஸோ வாய்ஸ் ஆஃப் டாக்ல வேற லெவலில் பிச்சு எடுக்குது ஆடியன்ஸோட ரிவ்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த படத்தை யாராச்சும் திருட்டு விசிறி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பிடிச்சிருக்கும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் என்னடா ஓஜி ஏதோ வேற விஜய்லாம் காட்டுறீங்க நான் பார்க்கவே இல்லையடா படத்தில் நினச்சிங்கன்னா அது தேட்டரிக்கல் போனால் தான் பார்க்க முடியும் உங்களால். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம தளபதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி. எனக்கு தெரிஞ்சு நான் பிகில் கூட சொல்ல மாட்டேன், மெர்சலுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து எல்லா படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மெர்சலுக்கு அப்புறம் இந்த படம் தாங்க. அப்புறம் வீடியோ லென்த் ரொம்ப நேரம் போகுது. இனிமேல் நம்ம கோட்டை பற்றி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டுருக்கோம் டெய்லி. ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகும். அதில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் பேசுவோம். நம்ம இன்னைக்கு நைட்டே பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோவில் வந்து சந்திப்போம்.